சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் விதிகளை மீறி பைக் ரேஸில் ஈடுபட்ட இளைஞர்களால் சாலையை கடக்க முயன்ற மூதாட்டி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிவேக பைக் ரேஸ் மூதாட்டியின் உயிரை பறித்த சோக சம்பவத்தின் பின்னணி என்ன? ஈசிஆரும் பைக் ரேஸும் பிரிக்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது. எத்தனை நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் ரேஸ் நடத்தியே தீருவோம் என சிலர் அத்துமீறி வருவதையே வாடிக்கையாக கொண்டுள்ளனர். அப்படி ஒரு அடாவடி இளைஞரால் சாலையை கடக்க முயன்ற மூதாட்டி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். பைக் ரேஸால் மூதாட்டி உயிரிழந்த சம்பவத்தின் சோக பின்னணி என்ன? சென்னை பனையூர் ராஜாஜி நகரைச் சேர்ந்தவர் 60 வயதான மூதாட்டி மல்லிகா. இவர் காலை சுமார் 7 மணி அளவில் வீட்டு வேலைக்கு செல்வதற்காக வழக்கம்போல் பனையூர் அருகே சாலையை கடக்க முயன்றுள்ளார். அப்போது அந்த சாலையில் அதிவேக பைக் ரேஸில் ஈடுபட்டிருந்த இளைஞர் ஒருவர் மூதாட்டி மல்லிகா மீது பலமாக மோதியிருக்கிறார். இதில் தூக்கி வீசப்பட்ட மல்லிகா சாலையில் சுருண்டு விழுந்து சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து பலியானார். மோதிய வேகத்தில் பைக்கின் பின்னால் அமர்ந்திருந்த நபர் கீழே விழுந்திருக்கிறார். இதை கண்ட அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து அவரை பிடித்துள்ளனர். ஆனால் பைக்கை ஓட்டி வந்த நபர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். பிடிபட்ட நபரை பொதுமக்கள் தர்மடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். விபத்தால் ஆத்திரமடைந்த பனையூர் பொதுமக்கள் அப்பகுதியில் தொடர்ந்து விபத்துக்கள் நடப்பதாகவும் பைக் ரேஸை கட்டுப்படுத்த காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர். உயிரிழந்த மூதாட்டியின் உடலை சாலையிலேயே வைத்து போராட்டம் நடத்தியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கானத்தூர் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து மறியல் கைவிடப்பட்டது. மல்லிகாவின் உடல் உடற்கூராய்வுக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தப்பி ஓடிய பைக் ரேசரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.